ஸோ ஆட்டோமோட்டிவ் வேர்ல்டில் வந்து பேசஞ்சர் கால்ஸ் அண்ட் சிவிஸில் வந்துட்டு ஒன் ஆஃப் த லீடிங் ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட் மேனுஃபேக்சர்ஸாக இருக்கிறது ZF குரூப். ஸோ அந்த ZF குரூப்போட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் நிறுவனத்தோட ஹெட் ஆஃப் சேல்ஸ் சங்கர் சார் நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். அவர்கிட்ட கேட்கறக்கான கேள்விகள் நிறையா இருக்குது சார். இப்போ நார்மலாக இந்த ஒரடம் பிளான்ட்டில் இருக்கோம். இந்த ஒரடம் பிளான்ட்டில் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க சார்? எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரடம் பிளான்ட்டில் நம்ம மெயினாக கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் பேசஞ்சர் காருக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது கம்ப்ரெசர்னு ஒரு ப்ராடக்ட், எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வர ப்ராடக்ட் இது. அது தவிர இங்கே வந்து ஹைட்ராலிக் ESC அண்ட் எலக்ட்ரிக் பார்க் பிரேக், இதெல்லாம் பேசஞ்சர் கார் அண்ட் லைட் வெஹிக்கிள்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது 2-3 ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே மெயின் ஃபோக்கஸில் இருக்குது. இது தவிர எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கும் இந்த இடத்துலேருந்து பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து primarily driven for actuation, automatic slack adjuster, அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கும் எக்ஸ்போர்ட்ஸுக்கும் போகுது. ஓகே, இப்போ கஸ்டமர் டிமாண்ட்ஸ் வந்து எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்குது சார்? ஏன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கஸ்டமரோட டிமாண்ட் வந்து எப்படி எவால்வ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய மாறிட்டுருக்கு. இப்போ நீங்கள் மாற்றம் எப்படி ஆகிட்டுருக்குன்னா, பஸ்ஸஸில் நிறைய மாறிட்டுருக்கு. சிட்டி டெண்டர்ஸ்லாம் வரதில்ல, எலக்ட்ரிஃபிகேஷன் பஸ்ஸஸ் நிறைய ஆகிட்டுருக்கு. ட்ரக்குக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா அதுக்கு என்ன சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாற்றம்லாம் இன்னும் வரணும். அது வந்துட்ட பிறகு மேபி போக போக ட்ரக்ஸுக்கும் ஒரு லாங்கர் டைம்லைனில் வரும். இதெல்லாமே மோர் சஸ்டெயினபிலிட்டி ட்ரிவன். ஸோ இப்போ நமக்கு எமிஷன் கம்மியாக்கணுங்கிற ஒரு ஃபோக்கஸில் ட்ரைவ் பண்ணுறாங்க ஓவராலாக இந்தியாவில். அதோட ட்ரைவில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் வில் பி ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட்ஸ். இந்த பிளான்ட்டில் வந்துட்டு எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து நீங்கள் பண்ணுறீங்க சார்? இப்போ இயர்லி கெப்பாசிட்டி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த கெப்பாசிட்டி ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா சார்? இப்போ வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன டிமாண்டுக்கு பொறுத்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகே, போக போக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக எங்கள் கெப்பாசிட்டி நாங்கள் வளர்த்துப்போம். அந்த அளவுக்கு இங்கே கேப்பபிலிட்டி இருக்குது. ஓகே, நீங்கள் இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேர் லேண்ட் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் எங்கேயாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது, இந்த மாதிரி கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, நிறைய கஸ்டமர் ஆட் ஆகிறாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஏதாவது நம்பர் சொல்ல முடியுமா சார்? இத்தனை நாடுகள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க இங்கே? ப்ரைமரிலி US அண்ட் யூரோப் தான். இது 2 மேஜர் சப்கான்டினென்ட்ஸ்க்கு தான் நம்ம அனுப்புகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவேஷன் ப்ராடக்ட்ஸில் வந்து நீங்கள் பிரேக் சேம்பர், ஸ்ப்ரிங் பிரேக் ஆக்சுவேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஸ்லாக் அட்ஜஸ்டர்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது இங்கேருந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பெஸ்ட் காஸ்ட் கண்ட்ரியாக இருக்கும் இந்தியாவில். ஸோ அந்த அட்வான்டேஜ் தான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் கிட்டேருந்து. இப்போ தமிழகத்திலே வந்து ஒரு பெரிய பிளான்ட்னா ZFோடது கண்டிப்பாக இதுதான் சொல்கிறோம். ஸோ இங்கே இது வந்து ஒரு குளோபல் ஹப்பாக இருக்குமா மேனுஃபேக்சரிங்க்கு? கண்டிப்பாக இது ZFோட எய்மில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஃபுட் பிரிண்ட் வச்சுருக்கோம். ZF குரூப்பில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு விண்ட் எனர்ஜி பிளான்ட் இருக்குது. சென்னையில் மட்டுமே வந்து 3 பிளான்ட் எங்கள் CV பிளான்ட்ஸ் இருக்குது. ஒன்று அம்பத்தூரில் இருக்குது, இன்னொன்று மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியில், அது பியூர்லி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட். 3வது வந்து இந்த ஒரகடம் பிளான்ட்டு. ஸோ இந்த ஃபோக்கஸ் ஏரியா சென்னை மாநிலத்திலேயே வந்து பிரேக்கிங் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ் அதை தான் வந்து மெயினாக நாங்கள் இங்கே இது தயாரிக்கிறோம். இதெல்லாமே வந்து டொமெஸ்டிக் மார்க்கெட் இங்கே வாடிக்கையாளர்களுக்கெலாம் அனுப்புகிறோம். அது தவிர எக்ஸ்போர்ட் மார்க்கெட், ஸோ மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியில் அனுப்புறது எல்லாமே மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு போகுது. ஸோ இதுதான் எங்கள் கோர் ஃபோக்கஸ். ஓகே, இப்போ பேசஞ்சர் கார், CV வெஹிக்கிள்ஸு எந்தெந்த எல்லா கம்பெனிஸ்க்கும் அனுப்புகிறீங்களா? இல்லை எந்தெந்த குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு நீங்கள் பிரேக் சிஸ்டமு, இந்த எக்யூப்மெண்ட்ஸ், சேசி, டிரான்ஸ்மிஷன் எல்லாமே காம்பனன்ட்ஸ் எல்லாமே உற்பத்தி பண்ணுறீங்க? ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா CV OEMஸு எல்லாத்துக்குமே இப்போ சப்ளை பண்ணுறீங்களா? கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் எல்லா CV வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கூடயும் நாங்கள் ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து தொடர்ந்து 30 வருஷமாக ஒரு லாங் அசோசியேஷன் இருக்குது அவங்களோட. ஸோ அதனால் அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வளர வளர நாங்களும் வளர்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் CVயோட இருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் போயிட்டுருக்கிறது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பேசிகிட்டு இருக்கோம் பல கஸ்டமர்களோட. அது வந்து கொஞ்சம் போக போக மோர் வாடிக்கையாளர்கள் ஆட் பண்ணுவோம். இப்போ AMT பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் செக்மெண்ட்டில் AMTs வந்து இந்தியாவில் எந்தளவு வளர்ந்துருக்கு, அதுக்கேற்ற டிமாண்ட்ஸ் வந்து இருக்குதா? ஸோ நீங்கள் உங்களோட சப்ளை வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்கு? AMT பொறுத்த வரைக்கும் நீங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லேருந்து AMT மெதுவாக தான் மாறிட்டுருக்கு. ஒரு 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 குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸில் வந்து டிப்பிங் செக்மெண்ட்டில் இல்லைன்னா சில பஸ்ஸஸில் இதிலெல்லாம் வந்து மாற்றம் சீக்கிரமாக நடக்குது. ஏன்னா அங்கே வந்து அவங்க வந்து கம்ஃபர்ட் பார்க்குறாங்க, எஃபிஷியன்சி பார்க்குறாங்க.
இந்த விஷயத்துலலாம் வந்து ஏஎம்டி வந்து நல்லா பெனிஃபிட் தெரியுது. டிரைவருக்கும் வந்து கிளச் இல்லாமல் டயர்ட்னஸ் இல்லாமல் அவரால் கண்டினியூஸாக வண்டி ஓட்ட முடியறது, அவரோட செய்தல் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது ஏஎம்டி மாறுறது அவங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்குது. ஓகே. இந்த விஷயத்தில் எங்கள் ஃபுட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் ஏஎம்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து அம்பத்தூரில் செய்கிறோம். அம்பத்தூர்லேருந்து நாங்கள் எல்லா கமர்ஷியல் வெஹிக்கல் வாடிக்கையாளர் எல்லாருக்கும் அனுப்புகிறோம் அங்கேருந்து. ஓகே. இப்போ யூரோப்பு அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஏஎம்டி பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரீஸில் இப்போ தான் வளருது. ஆனால் கஸ்டமர்ஸும் என்ன ஒரு யோசனையில் இருக்காங்கன்னா, ஏஎம்டிலாம் யூஸ் பண்ணும்போது இப்போ ஹெவி லோடோட அது வந்து மேட்லலாம் இழுக்குமா அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. ஸோ அது நிஜமாவே அப்படி தான் இருக்கா, இல்லை அது அந்த சினாரியோ? நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் டிரான்ஸ்மிஷன் ஒரே டிரான்ஸ்மிஷன் தான். நீங்கள் ஏஎம்டிங்கிறது நீங்கள் வெறும் அந்த கிளச் ஆக்சுவேஷனை தான் வந்து கிளச் இல்லாமல் எலக்ட்ரானிக்காக பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இழுக்கிற லோடு அதெல்லாம் வந்து ஒன்றும் மாற்றம் ஒன்றும் இருக்காது. அந்த ஒரு ஒப்பீனியன் ஒரு இமேஜ் வந்து எப்படின்னா, டிரைவர்களுக்கெல்லாம் வந்து அந்த கிளச் அழுத்தி பழக்கம் இருக்கிறதுனால அது இல்லாத அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஆயிடுது. அந்த மாதிரி தான் ஒரு நோஷன் இருக்கே தவிர அதனால உங்களுக்கு எந்த குறையும் தெரியாது. ஓகே. ஒன்லி அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அந்த அழுத்துற கால் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே. அதை வச்சு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே. இந்த பிளான்ட்டோட ரொம்ப பெரிய சிக்னிஃபிகன்ஸே உமன் வந்து அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த இனிஷியேட்டிவை எப்படி எடுத்தீங்க? ஸோ எப்படி இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து கொண்டு வர முடிஞ்சுது? இந்த பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பெருமைப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நீங்கள் ஒன்று கரெக்டாக மென்ஷன் பண்ணீங்க, இந்த டைவர்சிட்டி போர்ஷன். இப்போது பெண்கள்னு பார்த்தீங்கன்னா இங்கே 80% மேலே இருக்காங்க இந்த பெண்கள். அந்த பெண்களுக்கு எப்படி நம்ம இங்கே ஆப்ரேஷனல் செட்டப் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆப்ரேஷ்னலி அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண வேண்டிய எக்யூப்மெண்ட்டு, அந்த ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டேபிள்ஸு, வேலை செய்ய வேண்டிய சேஃப்டி என்வாயன்மெண்ட்டு, இங்கே கொடுக்குற எல்லா ஃபெசிலிட்டிஸு அதெல்லாமே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி அவங்க சேஃப்டி, அவங்க கம்ஃபர்ட், அவங்களோட கண்டினியூட்டிக்காக நல்லா பெனிஃபிட்டுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். போக போக இந்த பர்சன்டேஜும் வந்து கம்பெனியோட நோக்கத்தில் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்களும் பார்த்துட்ருக்கோம். இன்லைன் வித் கம்பெனி பாலிசி எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்றது. ஓகே. இப்போ வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் சார் இருக்குது? இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ அதை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க விமன் ஒர்க் ஃபோர்ஸ்? இப்போது 82% இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5-6% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? என்ன தூண்டிச்சு உங்களுக்கு இது கொண்டு வரணும், இந்த மாதிரி உமன் ஒர்க் ஃபோர்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு? உமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது கம்பெனியோட பாலிசி அவுட்லுக்லேயே அந்த மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு என்வாயன்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல், அந்த மாதிரி ஒரு அப்ரோச் கொடுத்து பண்ணணுங்கிறது கார்ப்பரேட் டிரைவ் அது. ஓகே. ஸோ இந்த புது பிளான்ட், இங்கே புதிய பிளான்ட் கட்டின பிறகு இந்த தொழிற்சாலையிலேயே வந்து மெயினாக இந்த ஃபோக்கஸாக எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணலாங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ அந்த மாதிரி எடுத்த அப்ரோச்சில் வந்து நிறைய பேர் முன்னுக்கு வந்தாங்க, இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. அவங்களுக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே. இப்போ நார்மலாக எல்லா பிளான்ட்லேயுமே வந்துட்டு க்ரீன் இனிஷியேட்டிவ் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ சஸ்டெயினபிலிட்டி வைஸ் எந்த அளவுக்கு நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து எந்த அளவுக்கு முன்னாடி போயிருக்கீங்க சார்? சஸ்டெயினபிலிட்டி அண்ட் க்ரீன் இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கார்ப்பரேட் கோல்லேயே இருக்குது. எல்லா பிளான்ட்ஸ்லேயும் நிறைய அதெல்லாம் செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெனியூவபிள் எனர்ஜி, சோலார் பேனல் போடுறது. பட் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நல்லா முன்னேறி இருக்கு. எப்படின்னா இந்த பிளான்ட், இந்த ஒரகடம் தொழிற்சாலை வந்து ஃபர்ஸ்ட் பிளான்ட் டு பி லீட் சர்டிஃபைட். இது வந்து ஒரு அமெரிக்கன் ஏஜென்சியோட சர்டிஃபிகேஷன் விச் டாக்ஸ் அபவுட் க்ரீன் பில்டிங். இது ஒரு க்ரீன் பில்டிங். இதில் நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா சோலார் பேனல், கம்ப்ளீட்லி 100% ரெனியூவபிள் எனர்ஜி, க்ரீன் சர்டிஃபிகேஷன், கிச்சனில் வந்து ஃப்ளேம்லெஸ் கிச்சன், வேறு அங்கே வந்து ஒரு நெருப்பே இல்லாத குக் பண்ணுற எலக்ட்ரிக் கிச்சன் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் அவங்களும் எடுத்திருக்காங்க. லைட்டிங் பொறுத்த வரைக்கும் எப்படி பில்டிங்கில் எப்படி ஸ்ட்ரக்சரல் டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க, கூலிங், அதோட ரெஃப்ரிஜரேஷன், வேஸ்டேஜ் இல்லாமல், நோ எமிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணதில் இந்த க்ரீன் சர்டிஃபிகேஷன் அவ்வளோ முக்கியமாக எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியன் ஒரு சிவி வெஹிக்கிளாக இருக்கட்டும், பேசஞ்சர் வெஹிக்கிளாக இருக்கட்டும், எவ்வளோ தூரம் லோக்கலைஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிளான்ட்டில் எவ்வளோ தூரம் லோக்கலைஸ் பண்ணி ஓஎம்ஸ்க்கு எவ்வளோ அது பெனிஃபிட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கஸ்டமர் எல்லாருமே மேக்ஸிமம் லோக்கலைசேஷன் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக. எப்படி ஏன் எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒன்று இங்கே சிவி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வால்யூம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறைய, அதனால எப்போ ஏறும் எப்போ இறங்குங்கிற ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் மைனஸ் ஆகலாம். ரெண்டாவது லோக்கலைசேஷன் பண்ண நீங்கள் சொல்கிற மாதிரி காஸ்ட் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அந்த செலவு எவ்வளோ பண்ண போகிறோங்கிறதும் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. அந்த பெனிஃபிட் அண்ட் சேவிங்னால நாங்கள் வந்து லெகசி ப்ராடக்ட்ஸ், இப்போ பிரேக்கிங்கில் லெகசி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80-90% லோக்கல், ஃபுல்லி லோக்கல் கண்டென்ட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ வர அட்வான்ஸ் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ்லாம்
போக போக செஞ்சுட்ருக்கோம். அப்போ அது எப்படின்னா அது வால்யூம் எவ்வளோ பில்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும் லோக்கலைசேஷன் மேக்ஸிமம், அது எல்லாமே இந்த மேக் இன் இந்தியா கொள்கை அந்த ஃபோக்கஸில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு எங்களால் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை எடுத்து ட்ரைவ் பண்ணுறோம். இப்போ வந்து சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் நார்மலாக எல்லா கம்பெனிஸும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவு இந்த பகுதிகளில் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்லாம் என்னென்ன எடுத்திருக்கீங்க, ஏதாவது லிஸ்ட் மாதிரி சின்னதாக கொடுக்க முடியுமா சார்? இந்த பிளான்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரகடம் ஏரியாவில் இந்த பிளான்ட்டை சுற்றி கிட்டத்தட்ட 500 செடிகள் நட்டு வச்சுருக்கோம். அது ஒரு பெரிய ஃபோக்கஸ் ஏரியா. இங்கே எப்படி க்ரீன் ஆக்கணுங்கிறது, அஃப்கோர்ஸ் இது ஒரு க்ரீன் பில்டிங், க்ரீன் சர்டிஃபிகேஷன், அது ஆல்ரெடி சொன்னோம். இது இருக்கிற சுற்றி கிராமத்துலலாம் கூட அங்கே வந்து லைட்டிங், சோலார் லைட்டிங், எலக்ட்ரிக் லைட்டிங், அந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் கொடுக்குறோம். இந்த இடம் மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் மற்ற பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் சென்னையில் அம்பத்தூரில் பிளான்ட் இருக்குது, அங்கெல்லாம் வந்து சோலார் பவர் டிராஃபிக் லைட்ஸ் போட்டிருக்கோம். அங்கே சுற்றி அம்பத்தூர் சுற்றி பவர்ட் பை ZF அப்படின்னு போட்டிருக்கோம். இது தவிர எங்கள் பிளான்ட் ஜம்ஷெட்பூரில், லக்னோவில், பந்த் நகரில், இந்த வேறு வேறு இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே எங்கள் CSR ஃபுட் பிரிண்ட் இருக்கும். மோஸ்ட்லி சோலார் பவர் டிராஃபிக் லைட்ஸ். அங்கே ஒரு சில ஊர்கள்லாம் வந்து டிராஃபிக் லைட்டே இருக்காது. அந்த ஏரியாவிலலாம் டிராஃபிக் லைட் போட்டது அவங்களும் ரோட் சேஃப்டி அண்ட் அந்த ஃபோக்கஸ்க்காக வராங்க. நார்மலாகவே இப்போ சென்னை இந்த தமிழ்நாடுங்கிறது ஒரு ஆட்டோ ஹப்பாக இருக்குது, சென்னை இந்த இடங்கிறது. ஸோ முக்கியமான காரணம் என்ன சார்? ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே, ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ், அந்த காம்பனன்ட்ஸு எல்லாமே இங்கே வரக்கு முக்கியமான காரணம் நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் இதில் வந்து வெண்டர் பேஸ் வந்து இங்கே எப்படி இருக்குது? சென்னை பொறுத்த வரைக்கும் அது டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லலாம்னா, இங்கே இருக்கிற ஆட்டோமோட்டிவ் என்வாயன்மெண்ட், சுற்றி இருக்கிற பேசஞ்சர் கார், கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமோட்டிவ் Tier 1, Tier 2 எல்லாருமே நிறைய இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருக்குது. அது போக இங்கே இருக்கிற டேலண்ட், இன்ஜினியரிங் டேலண்ட் அண்ட் கேப்பபிலிட்டி, அவங்களோட அப்ரோச் அண்ட் அவுட்லுக், மோரோவர் சென்னையோட பொசிஷன், அது ஒரு போர்ட்டாக இருக்குது, ஒரு சென்ட்ரலைஸ் ஹப்பாக இருக்குது, அண்ட் ஓவரால் சப்போர்ட் ஃபார் தி என்வாயன்மெண்ட், அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால ஆட்டோமோட்டிவ் நல்லா வளர்ச்சி இருக்குங்க. இப்போ எக்ஸ்போர்ட் அண்ட் டொமஸ்டிக் சேல்ஸ் பொறுத்தவரை, எக்ஸ்போர்ட் இவ்வளோ வந்துட்டு நம்ம பர்சன்டேஜில் இவ்வளோ கொடுக்குறோம், டொமஸ்டிக் வந்து நம்ம இவ்வளோ சப்ளை பண்ணுறோம், ஏதாவது பர்சன்டேஜ் ஏதாவது தர முடியுமா? இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்தியா மார்க்கெட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா மோர் டொமஸ்டிக் சேல்ஸ் தான் நாங்கள் ட்ரைவ் பண்ணுறோம். டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 70% ஃபோக்கஸ் ஆன் டொமஸ்டிக் சேல்ஸ். அது போக 30% வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் இருக்குது. ஓகே. இப்போ தமிழக அரசும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, ரெண்டுமே வந்து எவ்வளோ வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க உங்களுக்கு? இந்த விஷயத்தில் இந்த பிளான்ட் இனாகரேட் பண்ணுறது மிஸ்டர் TRB ராஜா அண்ட் கவர்மெண்ட் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. எல்லாமே ஒரு ஜாயிண்ட் இதோட தான், ஃபோக்கஸோட தான் ஒர்க் பண்ணி. ஓகே. அஹெட்டாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுற பிளான்ஸ் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? பிளான்ட்டில் இந்த பிளான்ட்டுக்கு தான் அதான் நான் சொன்ன மாதிரி கெப்பாசிட்டி எதாவது எதிர்பார்க்குறோன்னா பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் பண்ணுறதா இருக்கும். ஓகே. மோர் அண்ட் மோர் கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்கும் போது அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணுறோம், ஏதாவது ஃபியூச்சர் டெக்னாலஜி அந்த மாதிரி எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த பிளான்ட்டில் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறதா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் CV பொறுத்த வரைக்கும் 7 பிளான்ட் இருக்குது இந்தியா சுற்றி. அதில் வந்து 3 பிளான்ட் தமிழ்நாடுவில், நான் சொன்னது மாதிரி அம்பத்தூரில், மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி அண்ட் ஒரகடம். இது போக 4 பிளான்ட் வந்து ஒன்று பூனேயில் இருக்குது, ஒன்று வந்து ஜம்ஷெட்பூரில் ஜார்க்கண்ட் ஸ்டேட்டில், அண்ட் லக்னோ உத்தரப்பிரதேஷில் ஒரு பிளான்ட்டு, அண்ட் பந்த் நகர் உத்தராகண்டில் ஒரு பிளான்ட்டு. இது எல்லா பிளான்ட்டுமே வந்து எங்கள் வாடிக்கையாளரோட லொக்கேஷன் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் வந்து எல்லாரோட கஸ்டமரோட ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறது தான் எங்களோட கொள்கை. அண்ட் அதில் இருக்கிறது அவங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் லோக்கல் டு லோக்கல் டெலிவர் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்துப்பட்டு. ஓகே. எல்லா விஷயங்களும் கேட்டாச்சுன்னு நினைக்கிறேன் சார். இவ்வளோ தூரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் சார். தேங்க்யூ.